by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பிடிச்ச இதை எப்படி செய்யறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க சாப்பிடவே மாட்டீங்க. ஆனா நாம இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தோட ரொம்ப புதுமையா அதே டேஸ்டோட ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொஞ்சம் ஹெல்தியாவும் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு 3 முட்டை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். நார்மலா முட்டையை வேக வச்சு எடுப்போம்ல அதே மாதிரி தான். அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள அந்த மஞ்சள் கரு இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துட்டு வெள்ளை கருவை மட்டும் நம்ம சேர்த்து செய்ய போறோம். மஞ்சள் கரு சேர்த்து செய்யலாம். ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் மஞ்சள் கரு சேர்த்துக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த 3 முட்டையுமே மஞ்சள் கரு எடுத்துட்டு வெள்ளை கரு மட்டும் சேர்த்து இந்த ரெசிபி ஒரிஜினல் மெத்தட் வந்து பச்சை முட்டை பயன்படுத்தி தான் செய்யணும். நம்ம சேனல்ல லாஸ்ட் இயரே அந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். 3 முட்டையும் சேர்த்தாச்சு. இதுல இப்போ ஒரு 4 பூண்டு பற்கள் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் அந்த பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 2 பூண்டு பற்கள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 15 to 20 மிளகு சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர், இதுல கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கிறேன். இது கூட நீங்க எலுமிச்சப்பழ சாறு சேர்த்தீங்கன்னா லேசான புளிப்பு சுவையோட இருக்கும். இப்ப இதை லேசா பல்ஸ் மோல்ல அரைச்சு எடுத்துக்கலாம். போன வருஷமே நம்ம பச்சை முட்டை நிறைய ஆயில் சேர்த்து நார்மலா ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ல, கடைகள்ல எல்லா இடங்களையும் செய்யற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஒரிஜினல் மெத்தட் செஞ்சு காட்டியிருந்தோம். அதுலயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லேசா பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடியா இருக்கும். ஸோ கொஞ்சம் பதம் கொஞ்சம் மாறுதில்ல, அதனால கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கணும். ஒரிஜினல் நார்மல் ரெசிபில வந்து ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் ஆயில் சேர்க்கணும். ஆனா நாம இன்னைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஆயில் சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில் சேர்க்கிறேன். நார்மல் சன்ஃபிளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். இதை மறுபடியுமே பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்க வேணாம், ஜஸ்ட் பல்ஸ் கொடுத்தா போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சூப்பரான எக் மைனஸ் ரெடி ஆயிருச்சு. மைனஸ் ரெசிபி எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். சவர்மா, சிக்கன் கிரில் பண்றது, தந்தூரி, இப்படி வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து சேர்த்து சாப்பிடுவோம். அதோட ஒரிஜினல் மெத்தட் வந்து பச்சை முட்டை நிறைய ஆயில் சேர்த்து செய்யணும். பட் நாம இன்னைக்கு அவிச்ச முட்டை கொஞ்சமா ஆயில் சேர்த்து செஞ்சிருக்கோம். பாருங்க பக்குவம் எவ்வளவு பெர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்க நார்மலா கடைகள்லயோ அல்லது வீட்லயோ செய்யற மைனஸ் மாதிரியே அந்த பக்குவம் பெர்ஃபெக்டா இருக்கு. டேஸ்ட்டுமே எந்த மாறுதலுமே தெரியல. 99.9% அப்படியே பெர்ஃபெக்டா நம்ம வந்து கடைகள்லயோ வீட்லயோ செய்யற ஒரிஜினல் மைனஸ் ரெசிபி மாதிரி. நம்ம சேனல்ல ஏற்கனவே அந்த ஒரிஜினல் மெத்தட் பச்சை முட்டை நிறைய ஆயில் சேர்த்து செஞ்ச மைனஸ் ரெசிபி அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 13 மில்லியனுக்கும் மேல வந்து ஆட்கள் பார்த்திருக்காங்க. அதாவது 1,30,00,000 மேல வந்து ஆட்கள் பார்த்திருக்காங்க. நம்ம சேனலோட டாப் வியூ வீடியோவே அதுதான் சொல்லலாம். ஆனா அதுலயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க, மைனஸ் பச்சை முட்டையும் ஆயிலும் சேர்த்து செய்யறது தானா, எனக்கு இவ்வளவு நாள் தெரியலையே, பட் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, இது எனக்கு இனிமே எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. நீங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா இந்த மெத்தட் இருக்கும். அவன் பாயில் பண்ண அவிச்ச முட்டை அண்ட் கூடவே ரொம்ப குறைவான ஆயில்ல செஞ்சிருக்கோம். ஆனா பெர்ஃபெக்டான டேஸ்ட்டும் அந்த பதம் எல்லாமே பெர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஹெல்தி வெர்ஷனா இருக்கும் மைனஸ் ரெசிபில. ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த ஹெல்தியான வித்தியாசமான மைனஸ் ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.